Good morning, students. Today we discuss the topic Geography Unit 2 Weather and Climate. Climate is one of the basic elements in the natural environment. It affects landform, soil types, fauna and flora. It influences man to a large extent. இந்த காலநிலைன்றது இயற்கை சூழலின் அடிப்படை கூறுகளில் ஒன்றாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நிலத்தோற்றம், மண் வகைகள், இயற்கை தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களிடையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. Weather and climate influence man's activities like what we eat, wear, the house in which we live and work, farming, sailing, fishing, modern transport and even our playtime etc. இந்த காலநிலையும் வானிலையும் பார்த்திங்கன்னா மனிதனுடைய செயல்பாடுகள், அவருடைய உணவு வகைகள், ஆடை முறைகள், வசிக்கக்கூடிய வீடு, அவங்க செய்யக்கூடிய தொழில்கள், வேளாண்மை, கடல் பயணம், மீன்பிடித்தல், போக்குவரத்து மற்றும் விளையாடும் நேரத்தின் மீது கூட நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. வெதர்னா வானிலை. வெதர் இஸ் த டே டு டே கண்டிஷன் ஆஃப் தி அட்மாஸ்பியர். திஸ் இன்க்ளூட் டெம்பரேச்சர், ரெயின்ஃபால் அண்ட் விண்ட். இந்த வெதர் வானிலை அப்படின்றது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய சூரிய வெளிச்சம், டெம்பரேச்சர், வெப்பம், மேகமூட்டம், காற்றின் திசை, காற்றழுத்தம், ஈரப்பதம், ஹியூமிடிட்டி, மழைப்பொழிவு மற்றும் பிற கூறுகளின் தன்மையை குறிக்கக்கூடியதான் இந்த வானிலை. வானிலை குறுகிய காலம், ஒரு நாளோ ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதமோ நடத்தக்கூடிய நிகழ்வை குறிக்கக்கூடியது. மேலும் இது என்ன செய்யும்னா நேரத்துக்கு நேரம், காலத்திற்கு காலம், ஒரு வருஷத்துக்குள்ளே மாற்றம் ஏற்படக்கூடியதான் இந்த வானிலை. காலையில் பார்த்திங்கன்னா வெதர் எப்படி இருக்கும்? ரொம்ப தெளிவான வானத்துடன் இருக்கும், வெப்பமாகவும் இருக்கும். சாயங்கால நேரத்தில் மேகமூட்டத்துடன் மழை வர்ற மாதிரியே இருக்கும். இதே மாதிரி வெதர் பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் குளிராகவும், கோடை காலத்தில் ரொம்ப வெப்பமாகவும் இருக்கும். நம்ம சிலர் சொல்லுவாங்க இந்த கிளைமேட் நல்லா இருக்குது, மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா இன்றைய வெதர் எப்படி இருக்குது, வெதர் கண்டிஷன் நல்லா இருக்குது இல்லாட்டி மோசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டிவிலெலாம் நியூஸ் வாசிக்கிறவங்க சொல்லுவாங்க பார்த்திங்களா, இன்றைய வானிலை அறிக்கை, வெதர் கண்டிஷன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் காலநிலை அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த மோசமான வானிலையின் காரணமாக இந்த கிரிக்கெட் விளையாட்டில் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதனால் குறுகிய கால நிகழ்வுகளை எப்படி சொல்லணும்னா வானிலை அப்படி தான் சொல்லணும். அடுத்து பாருங்கள் கிளைமேட். கிளைமேட் இஸ் த ஆவரேஜ் வெதர் கண்டிஷன்ஸ் ஆஃப் எ பிளேஸ், யூஸ்வலி மெஷர்டு ஓவர் 1 year. This includes temperature and rainfall. இந்த காலநிலை அப்படின்றது என்னென்னா ஒரு பகுதியுடைய நீண்ட நாளைய வானிலை சராசரியை குறிக்கக்கூடியது. இது வளிமண்டலத்தின் வானிலை கூறுகளின் சராசரி தன்மையினை நீண்ட காலத்திற்கு, அதாவது 35 வருடத்திற்கு கணக்கிட்டு கூறப்பதாகும். இந்த வானிலை மாதிரி காலநிலை அடிக்கடி மாறக்கூடியது கிடையாது. இந்த கிளைமேட் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நாளத்துக்கு அதே கிளைமேட் தான் இருக்கும். கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். காலநிலையும் வானிலையும் கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள். த ஆங்கிள் ஆஃப் தி சன்ஸ் ரேஸ், த லென்த் ஆஃப் டே டைம், ஆல்டிடியூட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் பாடிஸ், லொக்கேஷன் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மவுண்டெயின் ரேஞ்சஸ், ஏர் ப்ரெஷர், விண்ட் அண்ட் ஓசன் கரண்ட்ஸ். அதாவது சூரிய ஒளிக்கதிர்களுடைய படுகோணம், அதோட ஆங்கிள், சூரிய ஒளிப்படக்கூடிய நேரம், எவ்வளோ நேரம் சூரிய ஒளி வீசுது அப்படின்றது, அதோட உயரம், லேண்டு மற்றும் வாட்டர் பாடிஸ் இருக்கக்கூடிய இடங்கள், மலைத்தொடர்கள் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பொறுத்தும், காற்றழுத்தம், காற்று மற்றும் ஓசன் கரண்ட்ஸ், கடல் நீரோட்டம், இதுதான் ஒரு பகுதியுடைய வானிலையையும் காலநிலையையும் வெதர் அண்ட் கிளைமேட்டை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான காரணிகள் ஆகும். சரியா? பூமி எப்படி இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்பெரிக்கல் இன் ஷேப்பில் இருக்குது, கோள வடிவத்தில் இருக்குது. அதனால பூமியின் மேற்பரப்பில் சூரிய கதிர்கள் ஒரே மாதிரி விழுகாது. ஃப்ளாட்டாக இருந்தால் தான் ஒரே மாதிரி விழுகுது, கோள வடிவத்தில் ஒரே மாதிரி விழுகாது. அந்த போலார் பகுதியில், துருவ பகுதிகளில் பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் சாய்வான கதிர்கள், சாய்வாக விழுகும். அதனால் அங்கே சூரிய வெளிச்சம் குறைவாகவோ அல்லது சூரிய ஒளி இல்லாமலோ இருக்கும். அதனால தான் அங்கே கடுமையான குளிர் நிலவுது. போலார் பகுதியில் கடுமையான குளிர் நிலவுறதுக்கு என்ன காரணம்னா சூரிய ஒளிக்கதிர்கள் ஸ்லாண்டிங்காக விழுகிறனால தான். சாய்வாக விழுகும் பொழுது எப்படி இருக்கும்? அதிகமான ஒளி கடும் வெப்பம் இருக்காது, சூரிய வெளிச்சம் குறைவாக இருக்கும், இல்லாட்டி இல்லாமல் கூட இருக்கலாம். அதே சமயம் ஈக்குவேட்டர் பகுதியை அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பார்த்திங்கன்னா சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுகிறதுனால
அங்கே எப்படி இருக்கும்னா அதிக வெப்பமுடையதாகவும் குளிர்காலமே இல்லாத மாதிரி இருக்கும், வெதுவெதுப்பாக இருக்கும். இந்த வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்களே இந்த ஓசன் கரண்ட்டுக்கும் காற்றோட்டத்திற்கும் காரணமாக இருக்குது. நீரோட்டத்திற்கும் காற்றோட்டத்திற்கும் காரணமாக இருக்குது என்னது? இந்த வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்கள். இந்த வெப்பமான காற்று வளிமண்டலத்தின் மேல் நோக்கி செல்றதுனால அந்த இடத்துல வந்து காற்றின் அழுத்தம் குறைவாக இருக்கும். அதனால தான் குளிர்ந்த காற்று பூமிக்கு அருகிலேயே என்ன செய்யுது? பூமிக்கு பக்கத்திலேயே தங்கிடுது. எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட், அதாவது என்னென்ன காரணிகள் வந்து அதோடைய வானிலை மற்றும் காலநிலையின் முக்கிய கூறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலை, ரெயின்ஃபால் மழைப்பொழிவு, ப்ரெஷர் காற்றழுத்தம், ஈரப்பதம் மற்றும் விண்டு, இதுதான் வந்து இதோடைய முக்கியமான கூறுகளாக இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் பார்ப்போம். டெம்பரேச்சருங்கிறது என்னது? Temperature is one of the key elements of weather and climate. Earth and its atmosphere get heated from the sun through insolation. The degree of heat present in the air is termed as temperature. Apart from sun's rays, the heat in air also depends the atmospheric mass to a small extent. அதாவது டெம்பரேச்சர்னா வெப்பநிலை. வெப்பநிலைன்றது என்னது? வானிலை மற்றும் காலநிலையோட முக்கியமான கூறுகள் ஆகும். வெதர் அண்ட் கிளைமேட்டோட முக்கியமான எலமெண்ட்ஸ் வந்து டெம்பரேச்சர். பூமியும் அதன் வளிமண்டலமும், எர்த் இஸ் அட்மாஸ்பியர். இது பார்த்திங்கன்னா சூரியனின் வெப்ப கதிர்வீச்சால், அது வெப்ப கதிர்களால் என்னாகுது? வெப்பமடைகின்றன. அதான் இன்சுலேஷன் அப்படின்னு பேர். வெப்ப கதிர்வீச்சுக்கு பேர் தான் இன்சுலேஷன். அதனால் பூமி வந்து வெப்பமடையுது. வெப்பநிலை அப்படின்றது என்னென்னா, காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிக்கக்கூடியதான் வெப்பநிலை. காற்றில் வெப்பம் வந்து சூரிய கதிர்வீச்சால், அதாவது இன்சுலேஷனால் மட்டுமில்லாமல் வளிமண்டல நிறைவடையும் சிறிதளவு சார்ந்துள்ளது. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரையும் சார்ந்திருக்கு. வெப்பமானது பூமியை வந்தடையும் கதிர்வீச்சின் காலத்தை பொறுத்து, பூமி வந்து வெப்ப கதிர்வீச்சலின் அளவை பொறுத்தும் வெப்பம் வந்து இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது. இதுக்கு காரணம் வந்து என்னென்னா, ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் அண்டு இன்க்ளினேஷன். இன்க்ளினேஷனாக சூரியனை வலம் வருதல், சரியா? அதாவது அந்த புவியோட இயக்கங்கள் வந்து சூரியனை வலம் வருதல் மற்றும் புவி அச்சின் சாய்வுத்தன்மை, இதன் காரணமாக தான் இந்த மாதிரி என்ன ஏற்படுது? இடத்திற்கு இடம் வந்து வெப்பம் வந்து மாறுபடுது. அடுத்து பார்த்துங்க, இந்த வெப்பநிலை டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்சஸ் த லெவல் ஆஃப் ஹியூமிடிட்டி, இந்த ப்ராசஸ் ஆஃப் எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் பிரிசிபிடேஷன். இது எதுலாம் இந்த வெப்பநிலை வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரப்பதத்தின் அளவு, ஆவியாதல், திரவமாதல், பொழிவு, அதனால் பிரிசிபிடேஷன் பொழிவுனா, இந்த அளவுகளெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துது. சூரிய கதிர்வீச்சுகளிலிருந்து பெறப்படும் வெப்ப ஆற்றல் 3 வழிகளில் வந்து பூமியை வந்தடையுது. அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேஷன், கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன். ரேடியேஷனாக வெப்ப கதிர்வீச்சு, கண்டக்ஷனாக வெப்ப கடத்தல், அண்டு கன்வெக்ஷனாக என்ன அர்த்தம்? வெப்பச்சலனம். இந்த 3 முறைகளில் தான் வந்து சூரிய கதிர்வீச்சு, சோலார் ரேடியேஷன் வந்து பூமியை வந்து அடையுது. பூமியில் வந்து வளிமண்டலம், அட்மாஸ்பியர் வந்து சூரிய கதிர்வீச்சளவை விட புவி கதிர்வீச்சால் தான் அதிக வெப்பமடைகிறது. அது டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், இன்சுலேஷனை காட்டிலும் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனால தான் எர்த்தோட அட்மாஸ்பியர் அதிகமாக வெப்பமடையுது. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர், இந்த வெப்ப பரவலை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, latitude, altitude, nature of land, ocean current, prevailing wind, slope, shelter and distance from the sea, natural vegetation and soil are the major factors which affect the distribution of temperature.
அதாவது அட்சரேகை லேட்டிடியூடு, ஆல்டிடியூட் உயரம், நிலத்தின் தன்மை, கடல் நீரோட்டம் ஓசன் கரண்ட், வீசும் காற்று ப்ரிவேலிங் விண்டு, சரிவு ஸ்லோப்பு, இருப்பிடம்னா ஷெல்டர், அண்ட் கடலிலிருந்து தூரம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ, நேச்சுரல் வெஜிடேஷன் சாயில். இதுதான் இந்த வெப்ப பரவலை டெம்பரேச்சரை பாதிக்கக்கூடிய முக்கியமான காரணிகள். மெஷரிங் டெம்பரேச்சர், எப்படி இந்த டெம்பரேச்சரை அளவிடுறாங்க? ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டிவைஸ் ஃபார் மெஷரிங் டெம்பரேச்சர் இஸ் த கிளாஸ் thermometer. This consists of a glass tube filled with mercury or some other liquid which act as the working fluid. Temperature increases causes the fluid to expand, so the temperature can be determined by measuring the volume of the fluid. அதாவது எப்படி அளவிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பநிலை அப்படின்றது எனது டெம்பரேச்சர்ன்றது ஒரு குறிப்பிட்ட கன அளவு காற்றில் குறிப்பிட்ட நேரத்தில் அளவிடப்படுகிறது. இதை என்னென்ன அளவுகளால் அளவிடுறாங்கன்னா, செல்சியஸ், ஃபாரன்ஹீட் மற்றும் கெல்வின் அளவுகளால் டெம்பரேச்சர் அளவிடுறாங்க. நம்மளை இப்போ காய்ச்சல் பார்க்கும் பொழுதுலாம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இந்த வானிலை ஆய்வாளர்கள் வெப்பநிலையை அளக்கிறதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்க? வெப்பமானி, ஸ்டீவன்சன் திரை வெப்பமானி மற்றும் குறைந்தபட்ச அதிகபட்ச வெப்பமானி மூலம் கணக்கிடுறாங்க. சூரிய கதிர்களிலிருந்து பூமி பெறுகின்ற வெப்ப ஆற்றலானது வெளியேறுகின்ற புவி கதிர்வீச்சால் இழக்கப்படுகிறது. அவுட்கோயிங் ரேடியேஷனால் இழக்கப்படுகிறது. இந்த எர்த் அட்மாஸ்பியர் புவி கதிர்வீச்சால் வெளியேற்றும் வெப்பத்தால் ஈவினிங் பார்த்திங்கன்னா மத்தியானம் 2 o'clock 4 o'clock வரைக்கும் அதிகமாக வெப்பமடைகிறது. அதனால தான் நாள்தோறும் அதிகபட்ச வெப்பநிலை பிற்பகல் 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே பதிவாகிறது. மத்தியானம் 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ள உள்ளதான் அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவு செய்வாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் தான் அட்மாஸ்பியர் புவி கதிர்வீச்சால் வெளியேற்றும் வெப்பத்தால் அது வெப்பமடையும். குறைந்தபட்ச வெப்பநிலை எப்போ கணக்கிடுவாங்கன்னா, அதிகாலை 4 மணி முதல் சூரிய உதயத்துக்கு முன் பதிவு பண்ணுவாங்க. அதான் என்னது குறைந்தபட்ச வெப்பநிலை, மினிமம் டெம்பரேச்சர். எப்படின்னா அதிகாலை 4 மணிலேருந்து சூரியன் உதயமாகறதுக்குள்ள. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் மத்தியானம் 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே கணக்கு பண்ணுவாங்க. வெப்பநிலை வீச்சு, மீன் டெம்பரேச்சர். மீன் டெம்பரேச்சர் அப்படின்னா என்னது? வெப்பநிலை வீச்சு. ஒரு இடத்தில் 24 ஹவர்ஸுக்குள்ளே நிலவக்கூடிய மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சருக்கு இடையே சராசரி தான் என்னது? மீன் டெம்பரேச்சர் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு இடத்துல அதிகபட்ச வெப்பநிலை 87 டிகிரி ஃபாரன்ஹீட்டு, குறைந்தபட்ச வெப்பநிலை 73 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் டிவைட் பண்ணோம்னா 80 டிகிரி ஃபாரன்ஹீட் வருது. இதுதான் மீன் டெம்பரேச்சர். டயூர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் ஆஃப் எ டே. அதாவது ஒரு நாளில் அமையக்கூடிய அதிக வெப்பநிலைக்கும் நீச வெப்பநிலைக்கும் இடையில் வேறுபாடு தான் தினசரி வெப்பநிலை வீச்சு. அது டயூர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னு பேர். ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னால் என்னென்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் மீன் மந்த்லி டெம்பரேச்சர் ஆஃப் த இயர். ஒரு வருஷத்தில் அதிகபட்சமான சராசரி மாதத்திற்கும் குறைந்த வெப்பமான சராசரி மாதத்திற்கும் இடையில் வேறுபாடு தான் என்னது? ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் ஷோன் பை மீன்ஸ் ஆஃப் ஐசோதோம்ஸ். வெப்பநிலை பரவலை சமவெப்ப கோடுகள் மூலம் காணலாம். அதாவது ஐசோதோம்ஸ்னால் சமவெப்ப கோடுகள் மூலம். ஐசோதோம்ஸ் ஆர் இமேஜினரி லைன்ஸ் which connect the same temperature of different places. ஐசோதோம்ஸ்னால் என்னென்னா, சம அளவு வெப்பநிலையை கொண்ட இடங்களை இணைத்து வரையப்படும் கற்பனை கோடு. அதுதான் ஐசோதோம்ஸ். ஒரே மாதிரி சமமான வெப்பநிலையை கொண்ட இடங்களை இணைத்து வரையப்படும் கற்பனை கோடு ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் தி எர்த். the பூமியுடைய வெப்பமண்டலங்கள். The fact that the earth is spherical in shape result in different parts of the earth getting heated differently.
அதாவது பூமி வந்து ஒரு கோள வடிவமாக ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறனால தான் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வெப்பநிலை பெறுவதற்கு காரணமாக அமையுது. இதனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பூமியை வந்து 3 வெப்பமண்டலங்களாக 3 ஹீட் ஜோன்ஸாக பிரிக்கிறாங்க. டரிட் ஜோன்ஸ், டெம்பரேட் ஜோன்ஸ் அண்ட் ஃப்ரிட்ஜ்டு ஜோன்ஸ். டரிட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி ரீஜன் பிட்வீன் த டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் த டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகான். This region receives the direct rays of the sun and get the maximum heat from the sun. This zone known as the torrid or the trophic zone. அதாவது டரிட் ஜோன்னா வெப்பமண்டலம் அப்படின்னு பேர். இந்த பகுதி எங்கே இருக்குன்னா கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் இடைப்பட்ட பகுதி. இந்த பகுதியில் சூரிய கதிர்கள் எப்படி விழுகுதுன்னா செங்குத்தான கதிர்களை பெறுறதுனால அதிகபட்சமான வெப்பத்தை பெறுகிறது. இந்த மண்டலம் வந்து வெப்பமண்டலம் அல்லது அயன மண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா டெம்பரேட் ஜோன், மித வெப்ப மண்டலம். திஸ் ஜோன் லைஸ் பிட்வீன் த டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் த ஆர்டிக் சர்க்கிள் இன் த நார்த்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் பிட்வீன் த டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் த அண்டார்டிக் சர்க்கிள் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர். திஸ் ஜோன் gets the slanting rays of the sun and the angle of the sun's rays goes on decreasing towards the poles. This zone experiences moderate temperature. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த பகுதி டெம்பரேட் ஜோன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர்னால் மேல் பகுதியில் நார்த்தன் சைடில். நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ஆர்டிக் சர்க்கிளுக்கு இடையிலையும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் அண்டார்டிக் சர்க்கிளுக்கும் இடையில அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் வந்து சூரியனுடைய கதிர்கள் வந்து எப்படி விழுகும்னா சாய்வாக விழுகும். அதே சமயம் இந்த போல்ஸ் பகுதியை நோக்கி போக போக வந்து சூரியனுடைய கதிர்களுடைய அந்த விழுகக்கூடிய கோணம் வந்து குறையுது. அதனால் இந்த பகுதியில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மாடரேட் டெம்பரேச்சர், மிதமான வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லி இதை அழைக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ்டு ஜோன், குளிர் மண்டலம், உறைபனி மண்டலம். இந்த ஃப்ரிட்ஜ்டு ஜோன் அப்படின்னா என்னென்னா Frigid zone lies between the Arctic Circle and the North Pole and between the Antarctic Circle and the South Pole. This region also known as polar region. Since it receives the extremely low temperature throughout the year, the regions are covered with snow. அதாவது இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து ஆர்டிக் சர்க்கிளுக்கும் நார்த்து போலுக்கு இடையேவும் சதர்ன் சைடில் அண்டார்டிக் சர்க்கிளுக்கும் சவுத்து போலுக்கும் இடையில் அமைந்துள்ளது தான் என்னென்னா இந்த ஃப்ரிட்ஜ்டு ஜோன். இங்கே வந்து வருஷம் முழுவதுமே எப்படி இருக்குன்னா குறைவான வெப்பநிலை தான் இருக்கும். அதனால் இந்த பிரதேசம் முழுவதுமே பனி சூழ்ந்திருக்கு. இதனால் இது என்னன்னு சொல்கிறோம், ஃப்ரிட்ஜ்டு ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அது எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எவர் ரெக்கார்டட் ஆன் த எர்த் இஸ் 56.7 degrees Celsius. It was recorded on 10th July 1913 at Greenland range of Death Valley, California, USA. அதாவது பூமியில் வந்து இதுவரை பதிவான அதிகபட்ச வெப்பநிலை வந்து 56.7 டிகிரி செல்சியஸ், 134 டிகிரி ஃபாரன்ஹீட். இது எப்போ பதிவு பண்ணாங்கன்னா ஜூலை 1913 ஜூலை 10ஆம் நாளில் யூஎஸ்ஏல உள்ள கலிஃபோர்னியாவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடர், இது பேர் மரண பள்ளத்தாக்குன்னு பேர், அந்த இடத்துல தான் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாயிருக்கு. குறைந்தபட்ச வெப்பநிலை எங்கே பதிவாயிருக்குன்னா -89.2 டிகிரி செல்சியஸ், -128.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இது வந்து 1983 ஜூலை 21 அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் ஓஸ்ட் பகுதியில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. குறைந்த வெப்பநிலையை அண்டார்டிகாவில் சோவியத் ஓஸ்ட் பகுதியில் பதிவு பண்ணியிருக்காங்க 1983 ஜூலை 21. ரெயின்ஃபால்னால் மழைப்பொழிவு. Rain is a liquid water in the form of droplets that have condensed from atmospheric water vapor and then become heavy enough to fall under gravity. அதாவது வளிமண்டல அட்மாஸ்பியரோட நீராவி நீர் சுருங்குதல் மூலமாக இந்த நீர் வந்து எந்த கண்டென்சேஷன் ஆயிடுது. அது புவியீர்ப்பு விசையின் காரணமாக என்ன செய்யுதுன்னா கீழ் நோக்கி விழக்கூடிய அந்த திரவ நீரைத்தான் நம்ம மழைப்பொழிவு அப்படின்னு சொல்கிறோம்.
அதாவது வளிமண்டலத்தில் நீராவி நீர் சுருங்குதல் மூலமாக கண்டென்சேஷன் ஆகி கிராவிடேஷன் புவியீர்ப்பு விசையின் காரணமாக கீழ் நோக்கி விழக்கூடிய அந்த திரவ நீர் தான் மழைப்பொழிவு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ரெயின் இந்த நீர் சுழற்சியின் முக்கிய கூறு தான் மழைப்பொழிவு, மழை. இது பூமியில் ஒரு நன்னீரை ஃப்ரெஷ் வாட்டரை உருவாக்குது. மழைநீரே எல்லா வகையான நீருக்கு முக்கியமான ஆதாரமாக விளங்குகிறது. வெப்பநிலை மற்றும் மழை பரவல், அதாவது டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன், இதுக்கிடையே நெருங்கிய தொடர்பு இருக்குது. பொதுவாக இந்த ரெயின்ஃபால் எப்படி இருக்குன்னா, ஹை இன் த ஈக்வேட்டரியல் ரீஜன் அண்ட் டிக்ரீசஸ் கிராஜுவலி டுவர்ட்ஸ் போல். ரெயின்ஃபால் இஸ் மெஷர்டு பை ரெயின் கேஜ். அந்த மழைப்பொழிவு நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாகவும் போல்ஸ் பகுதியை நோக்கி செல்ல செல்ல அதோட அளவு குறைவாகவும் இருக்குது. மழைப்பொழிவை எதை வச்சு அளவிடுறாங்கன்னா மழை மானியால், அதான் ரெயின் கேஜ், அதுதான் மழைப்பொழிவை அளவிடக்கூடிய கருவி. ப்ரெஷர், the air pressure, காற்றின் அழுத்தம். The weight of air above given a area on the air surface is called atmospheric pressure or air pressure. பூமியின் மேற்பரப்பில் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள காற்றின் எடை தான் இது வளிமண்டல அழுத்தம் அல்லது காற்றழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றின் அழுத்தம் பார்த்திங்கன்னா அந்த ஏர் ப்ரெஷர் காற்றழுத்த மானியால் அளவிடப்படுகிறது, அதாவது பேரோமீட்டர். கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு 1013.25 மில்லிபார். பூமியில் உள்ள எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தின் அளவு 10.3 கிலோமீட்டர் பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். நிலையான வளிமண்டல அழுத்த வேறுபாட்டினால் காற்றழுத்தம் எப்படின்னா கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் காணப்படுது. இதனால் வளிமண்டல அழுத்த வேறுபாட்டினால, ப்ரெஷர்னால். இதனை அடிப்படையாக வச்சு தான் காற்றோடைய அழுத்தத்தை குறைந்த காற்றழுத்த மண்டலம்னும் அதிக காற்றழுத்த மண்டலம், லோ ப்ரெஷர் பெல்ட், ஹை ப்ரெஷர் பெல்ட்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க. குறைந்த காற்றழுத்த பகுதி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்மாஸ்பியரிக் பகுதியை சுற்றியுள்ள பகுதியில், அட்மாஸ்பியரிக் பகுதியில் அதை சுற்றியுள்ள பகுதிகளை விட அழுத்தம் குறைவாக இருக்கும். இதுதான் லோ ப்ரெஷர் பகுதின்னு சொல்கிறாங்க. மற்ற பகுதியில் காட்டிலும் அந்த பகுதியில் அழுத்தம் குறைவாக இருக்கும். இந்த பகுதியை நோக்கி அழுத்தம் அதிகமுள்ள பகுதியிலிருந்து காற்று வீசும். அது எப்போவுமே காற்று ஹை ப்ரெஷர்லேருந்து தான் வரும். அப்போ இங்கே குறைவான அழுத்தம் இருக்கனால அழுத்தம் அதிக ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து காற்று வீசும். அதிக காற்றழுத்தம் அப்படின்றது என்னென்னா, வளிமண்டல பகுதியில் அட்மாஸ்பியர் பகுதியில் மற்ற பகுதிகளோட அழுத்தம் அதிகமாக இருக்கும். இதை தான் ஹை ப்ரெஷர் பகுதின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே காற்று என்ன செய்யும், இந்த ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து குறைந்த காற்றழுத்த பகுதியை நோக்கி வீசும். குறைவான காற்றழுத்த மண்டலத்தை எல் என்ற எழுத்தாலும் அதிக காற்றழுத்த மண்டலத்தை ஹச் என்ற எழுத்தினாலும் குறிக்கிறாங்க. வானிலை வரைபடத்தில் குறிக்கிறாங்க. குறைந்த அழுத்த மண்டலத்தை காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது டெப்ரெஷன் அண்ட் சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியை ஹை ப்ரெஷர் ஏரியாவை என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டி சைக்ளோன்ஸ். சரியா? இந்த லோ ப்ரெஷர் பெல்ட் லீடு டு க்ளவுடினஸ், விண்ட் அண்டு ப்ரிசிபிடேஷன். குறைந்த அழுத்த மண்டலத்தை மேகமூட்டத்தையும் காற்றையும் மழைப்பொழிவையும் உருவாக்குது. அதே மாதிரி ஹை ப்ரெஷர் பகுதி என்ன உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் காம் வெதர், அமைதியான வானிலையை குறிக்குது. சம அழுத்த கோடுகள், அதாவது ஐசோபார், சம அளவுள்ள காற்றழுத்தத்தின் பரவலை காண பயன்படுகிறது. ஐசோபார் இஸ் யூஸ் டு ஷோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏர் ப்ரெஷர். ஐசோபார்னா சம அழுத்த கோடுகள் ஒரே மாதிரி அளவுள்ள காற்றழுத்தத்தின் பரவலை குறிக்கிறதுக்கு பயன்படுது. மனிதர்கள் சிறிய அளவு காற்றழுத்த வேறுபாட்டால் பொதுவாக பாதிக்கப்படுறது கிடையாது. ஆனால் சிறிய காற்றழுத்த வேறுபாடு மிகப்பெரிய அளவில் உள்ள அதிக அளவில் ஏற்படும் பொழுது தான் பூமியில் காற்றமைப்பையும் புயல் காற்றையும் தீர்மானிக்கிறது. வளிமண்டல அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் காரணிகள் என்னென்னா உயரம், வளிமண்டல வெப்பநிலை, காற்று சுழற்சி, பூமியின் தன்சுழற்சி, நீராவி மற்றும் வளிமண்டல புயல்கள் போன்றவையாகும். அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆல்டிடியூட், டெம்பரேச்சர், அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர், ஏர் சர்க்குலேஷன், ஏர்த் ரொட்டேஷன், வாட்டர் வேப்பர், அட்மாஸ்பியரிக் ஸ்ட்ரார்ம்ஸ் எக்ஸெட்ரா.
இந்த ஹை ப்ரெஷர், சரியா, இந்த காற்றழுத்தத்தை எப்படி அளவிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வானிலை ஆய்வாளர்கள் காற்றழுத்தத்தை அளவிடுறதுக்கு காற்றழுத்தமானி, அதாவது பேரோமீட்டர் பயன்படுத்துகிறாங்க. இந்த பேராகிராம்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ரெக்கார்டிங் கண்டினியூஸ் வேரியேஷன் இன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த வளிமண்டல அழுத்த வேறுபாட்டை தொடர்ச்சியாக பதிவு செய்கிறதுக்கு காற்றழுத்த பதிவுத்தாள், அதாவது பேரோகிராம்ஸ் பயன்படுகிறது. கண்டினியூஸாக பதிவு செய்கிறதுக்கு இது பயன்படுத்துகிறாங்க பேராகிராம். ஹியூமிடிட்டி அப்படின்னா என்னென்னா ஈரப்பதம். Humidity refers to the degree of water vapor present in the atmosphere in gaseous form in particular time and place. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் காற்றில் உள்ள நீராவியின் அளவு தான் ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் தொகுதியில் 0 to 5% வரை இருக்கும். இந்த ஈரப்பதம் அட்மாஸ்பியரோட முக்கிய அங்கமாக செயல்படுது. இந்த அட்மாஸ்பியரில் ஈரப்பதத்தின் அளவு டெம்பரேச்சரின் அளவை பொறுத்து அமைகிறது. அதனால் ஈரப்பதத்தின் அளவு ஈக்குவேட்டர்லேருந்து போல்ஸ் பகுதியை நோக்கி செல்ல செல்ல குறைகிறது. காற்றில் உள்ள ஈரப்பதத்தை அளவிடுறதுக்கு பல்வேறு அளவீட்டு முறைகள். டைப்ஸ் ஆஃப் ஹியூமிடிட்டி பாருங்கள்: அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, specific humidity is a ratio of the water vapor content of the mixture to the total air content on a mass basis. It is expressed in grams of vapor per kilogram of air. அதாவது ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட காற்றிலுள்ள நீராவியின் எடை ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக கிராம் நீராவி கிலோகிராம் காற்று என குறித்து காட்டப்படுகிறது. நீராவிய கிராமும் காற்று கிலோகிராம் அப்படின்னு குறித்து காட்டுறாங்க. அடுத்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. அப்சல்யூட் ஹியூமிடிட்டினா உண்மையான ஈரப்பதம் அப்படின்னு பேர். அப்சல்யூட் ஹியூமிடிட்டி இஸ் த மாஸ் ஆர் வெயிட் ஆஃப் வாட்டர் வேப்பர் present per unit volume of air. It is expressed usually in grams per cubic meter of air. அதாவது ஒரு குறிப்பிட்ட கன அளவுள்ள காற்றில் உள்ள நீராவியின் எடைக்கு உண்மையான ஈரப்பதம் அப்படின்ற பேர். குறிப்பிட்ட கன அளவுள்ள காற்றுள்ள நீராவியின் எடைக்கு தான் அந்த அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்னு பேர். இது ஒரு கனமீட்டர் காற்றில் எவ்வளவு கிராம் நீராவி உள்ளது என்றதை குறித்து காட்டப்படுகிறது. அடுத்தது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. Relative humidity is a ratio between the actual amount of water vapor present in the air and the maximum amount of water vapor it can hold at a given temperature. It is expressed as a percentage. அதாவது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா ஒப்பு ஈரப்பதம் அப்படின்னு பேர். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட கன அளவுள்ள காற்றில் எவ்வளவு நீராவி இருக்க முடியுமோ அந்த அளவிற்கும், அதே சமயம் அந்த காற்றில் தற்போது எவ்வளவு நீராவி உள்ளதோ அந்த அளவிற்கும் உள்ள விகிதம் தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு பேர். குறிப்பிட்ட கன அளவுள்ள காற்றில் எவ்வளவு நீராவி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கும் இப்போ எவ்வளோ நீராவி இருக்குதோ இதுக்கு உள்ள விகிதம் தான் என்னது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இது சராசரி சதவீத முறையில் பர்சன்டேஜில் காணப்படுது. ஈரப்பதத்தை எப்படி அளக்கலாம்? மெஷர்மெண்ட் ஆஃப் humidity. Hygrometer is used to measure the humidity, which comprise wet and dry bulb plates side by side in the Stevenson screen. அதாவது ஈரநிலைமானி ஹைக்ரோமீட்டர் கொண்டு காற்றோட ஈரப்பதத்தை அளவிடலாம். விண்டு, அதாவது காற்று. The horizontal movement of air is called wind. The vertical movement of air is set as an air current. The winds move from high pressure to low pressure. அதாவது கிடைமட்டமாக நகரும் வாயுவுக்கு காற்று அப்படின்னு பேர். செங்குத்தாக நகரும் வாயுவுக்கு காற்றோட்டம், ஓசன் கரண்ட், ஏர் கரண்ட் அப்படின்னு பேர். காற்று எப்போவுமே உயர் அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி தான் வீசும். இந்த ஏர்னால் விண்டுனால் உருவாக்கப்படும் சூழல் காற்று மற்றும் கடும் காற்றை உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது. அதாவது காற்றை உணரத்தான் முடியாது, எப்படி வீசுன்ற பார்க்க முடியாது. இந்த விண்டு எந்த திசையிலேருந்து வீசுகிறதோ அந்த பேரில் அழைக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, சவுத் வெஸ்ட்லேருந்து வந்துச்சுன்னா அது சவுத் வெஸ்ட் மான்சூன்.
நார்த் ஈஸ்டில் வந்துச்சுன்னா அது நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு எந்த டைரக்ஷன் வருதோ அதை பொறுத்து தான் அதை பேர் வச்சுருக்காங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் விண்டு பாருங்கள். விண்டு சிஸ்டம் ஆர் ப்ராட்லி கேட்டகரிஸ்ட் இன்டு 3 ஆஸ் ஃபாலோஸ்: பிளானட்டரி விண்ட்ஸ், சீசனல் விண்ட்ஸ், லோக்கல் விண்ட்ஸ். அதை காற்றின் அமைப்புகளை வந்து 3 பெரும் வகைகளாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளானட்டரி விண்ட்ஸ் கோள் காற்றுகள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். சீசனல் விண்ட்ஸ்னால் எனது பருவகால காற்றுகள். லோக்கல் விண்ட்ஸ்னால் எனது தல காற்றுகள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, பிளானட்டரி விண்ட்ஸ். பிளானட்டரி winds are the ones which blow almost in the same direction throughout the year. So they are called as permanent or planetary winds. Trade winds, westerlies and polar easterlies are the types of prevailing winds. பிளானட்டரி winds அதாவது கோள் காற்றுகள் என்னென்னா ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் தான் வந்து பிளானட்டரி winds அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு பேர் வந்து அது பெர்மனன்ட் விண்ட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரேடு விண்ட்ஸ், வெஸ்டர்லிஸ் அண்ட் போலார் ஈஸ்டர்லிஸ். மேலை வியாபார காற்று, மேலை காற்று, துருவ காற்றுகள்லாம். அடுத்து பாருங்கள் சீசனல் விண்ட்ஸ். சீசனல் விண்ட்ஸ் ஆர் தோஸ் விச் சேஞ்ச் their direction according to season in a year. They are called as monsoon winds. These winds blow from sea to land during summer, land to sea during winter. அதாவது இந்த சீசனல் விண்ட்ஸ்னால் என்னென்னா பருவக்காற்றுகள். இது பார்த்திங்கன்னா பருவத்துக்கு ஏற்றவாறு திசையை மாற்றி வீசும். ஒரு பருவத்துக்கு ஏற்றவாறு வேறு வேறு டைரக்ஷன் வந்து வீசக்கூடிய காற்று. இந்த காற்றுகள் வந்து கோடை காலத்தில் கடலிலிருந்து நிலத்தை நோக்கியும், குளிர்காலத்தில் வந்து நிலத்திலிருந்து கடலை நோக்கியும் வீசக்கூடிய காற்றுகள். அடுத்து லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, local winds are the wind blow over a small area only during a particular time of a day or a short period of a year. Land and sea breeze are example of these winds. அதாவது லோக்கல் விண்ட்ஸ்னா தலக்காற்றுகள் அல்லது பிரதேச காற்றுகள் அப்படின்னு பேர். இது வந்து ஒரு நாள் இல்லாட்டி ஒரு வருஷத்தில் குறுகிய காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சிறிய பகுதியில் வீசும் காற்றுகளுக்கு தான் பேர் இந்த லோக்கல் விண்ட்ஸ்ன்னு பேர். எக்ஸாம்பிள் வந்து லேண்ட் ப்ரீஸ், சீ ப்ரீஸ் நிலக்காற்று, கடல் காற்று. மெஷரிங் விண்ட் டைரக்ஷன் அண்ட் ஸ்பீடு. Meteorologists measure wind direction using wind van or weathercock. Wind speed is measured by anemometer. Wind rose in a diagram used to depict the direction and periods of prevailing wind on map. Meteorograph or triple register is an instrument which records wind speed and direction, sunshine and precipitation. It also provides graphic representation. அதாவது காற்றின் திசை மற்றும் வேகத்தை எப்படி அளவிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானிலை வல்லுநர்கள் வந்து காற்றின் திசையை அளவிடுறதுக்கு காற்றுமானி அல்லது காற்று திசை காட்டி விண்ட் வேன் ஆர் வெதர்காக் இந்த கருவியை பயன்படுத்தினாங்க. காற்றின் வேகத்தை அளக்கிறதுக்கு அனிமாமீட்டர் என்ற கருவி பயன்படுத்தப்படுகிறது. விண்ட்ரோஸ் அப்படின்றது என்னென்னா காற்றோட திசையையும் அது வீசக்கூடிய காலத்தையும் நில வரைபடத்தில் குறிக்கும் ஒரு வரைபடம். மேப்பில் குறிக்கக்கூடிய ஒரு வரைபடம் தான். அது எந்த திசையை நோக்கி வீசுது, அது எவ்வளோ காலம் வீசுதுன்ற பற்றி. மீட்டரோகிராஃப் அல்லது ட்ரிபிள் ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு கருவி வந்து காற்றின் திசை, வேகம், சூரிய வெளிச்சம், மழை ஆகிய வானிலை கூறுகளை வரைகோட்டு பகுதியின் மூலம் பதிவு செய்யும் கருவியாகும். Okay students, before ending the lesson we see the small recap. Weather is the day-to-day condition of the atmosphere at any place. Climate is the average weather condition of a place for a long period and is usually for 35 years. அதாவது வானிலை என்றது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அட்மாஸ்பியரில் ஏற்படக்கூடிய நிலையாகும். காலநிலை என்றது என்னது, ஒரு இடம் இல்லாட்டி ஒரு பகுதியோட சராசரியை குறிக்கும். அதாவது 35 வருடங்களுக்கு ஒரு முறை சராசரி வானிலையை குறிக்கக்கூடியது. Temperature, precipitation, pressure, humidity and wind are the major element of weather and climate.
வெப்பநிலை, பொழிவு, காற்றழுத்தம், ஈரப்பதம் மற்றும் காற்று அதான் வானிலை மற்றும் காலநிலையின் முக்கிய கூறுகளாகும். டெம்பரேச்சர் இஸ் த டிகிரி ஆஃப் ஹீட் ப்ரெசன்ட் இன் த ஏர். வெப்பநிலை அப்படின்றது என்னென்னா காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிக்கக்கூடியது. The weight of air above a given area on the earth's surface is called atmospheric pressure or air pressure. பூமியின் மேற்பரப்பில் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள காற்றினுடைய எடையே வளிமண்டலத்தின் அழுத்தம் அல்லது காற்றழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்டு விண்ட். கிடைமட்டமாக நகரும் வாயுவுக்கு காற்று அப்படின்னு பேர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.